ஹலோ மக்களே, ஜீவா மீனாட்சி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கா. அப்பத்தாவும் நம்ம தேன்மொழியை கொடுமைப்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம அப்பத்தாவும் தேன்மொழியோட கெட்ட நேரம் தான் நம்ம வீட்டை போட்டு இப்படி ஆட்டுது. அதனால தேன்மொழி கோவிலில் போய் ஒரு பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு தேன்மொழி அந்த பரிகாரத்தை கோவிலில் பண்ணும்போது நம்ம சுமதியும் மீனாட்சியும் தேன்மொழியை பார்த்தாங்களா. இனி மீனாட்சியோட முடிவு என்னவா இருக்க போகுது? வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்பதாவுக்கும் தேன்மொழியை பார்க்கும்போதெல்லாம் பயங்கரமாக கோபம் வந்துட்டே இருக்கு. மீனாட்சி பண்ணக்கூடிய செயல் எல்லாமே அவங்களுக்கு ஞாபகத்து வருது. இந்த தேன்மொழியை சும்மாவே விடக்கூடாது. அவளோட தங்கச்சிக்காரி நம்மளை என்னெல்லாம் பண்ணிட்டா, அவளுக்கு எல்லாம் பழி வாங்குற மாதிரி இவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேன்மொழியை ஏதாவது செய்யணும்னு யோசிக்கிறாங்க. அது மாதிரியே அப்பதாவும் நம்ம மனோவோட அம்மா கிட்ட நான் சொல்கிற மாதிரி ஒரு செயலை செய்யணும். நம்ம வீட்டில் நடக்கிறது எதுவுமே சரியில்லை, கொஞ்ச நாளாகவே எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குது. அதில் வேற இந்த தேன்மொழி என்னைக்கு வீட்டுக்குள்ளே வந்தாலோ அன்னிலேருந்தே அவளோட கெட்ட நேரம் தான் நம்மளை ஆட்டி படைக்குது. அவள் வந்த அன்னைக்கே பிரச்சனையோட தான் வந்திருக்கா. இது எல்லாத்துக்குமே சரி பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி இந்த சாரியை கூட அவள்கிட்ட கொடுத்து அந்த பரிகார பூஜையை பண்ணணும் அப்படின்னு சொல்லு. கோவிலில் போய் ஒரு பரிகாரத்தை பண்ணாதான் சரியாகும். நம்ம சொன்ன மாதிரி அவள் செய்தே ஆகணும் அப்படி சொல்லும்போது நம்ம மனோட அம்மாவுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் அப்பா தான் இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க பேச்சை நம்ம மீற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதே சமயத்தில் இது எல்லாத்தையுமே நம்ம தேன்மொழி ஜன்னல் வழியாக பார்த்துடுறாங்க. எதுக்கு தான் இவங்க இப்படி செய்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குதே, என்ன செய்கிறது? சரி, நம்ம இந்த விஷயம் மட்டும் வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சால் பயங்கரமாக வருத்தப்படுவாங்க. அதனால் மீனாட்சிக்கும் அம்மாவுக்கும் இதை பற்றி எதுவுமே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு முடிவோடு நம்ம தேன்மொழி இருக்காங்க. அதுபடியே நம்ம மனோவோட அம்மாவும் தேன்மொழிக்கிட்ட நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதம்மா, இப்போ தானே கல்யாணம் ஆகி வந்திருக்கீங்க, அந்த சமயத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் நடந்துட்டுருக்கு, அதனால் நான் சொல்கிற மாதிரி ஒரு பரிகாரம் நீ பண்ணணுமா அப்படி சொன்ன உடனே நம்ம தேன்மொழியும் நடந்ததை பற்றி யோசிக்காமல் என்னத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஜீவாவோட அம்மாவும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சரி, நான் கோவிலுக்கு வர்றதுக்கு தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேன்மொழியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அப்பத்தாவும் சரி, எதுக்காக இப்படியெல்லாம் வெயிட் பண்ணிட்டு வாங்க கோவிலுக்கு போகலாம் அப்படி சொல்லும்போது நம்ம ஜீவாவோட அம்மாவும் நம்ம தேன்மொழிக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி மனோக்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்ம தேன்மொழியும் சரி, இதை பற்றி நான் எதுவுமே அவங்கள்ட்ட சொல்ல போகிறதில்லன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு எல்லாரும் கிளம்புறாங்க. கோவிலில் நம்ம தேன்மொழிக்கு அப்படியே தண்ணியெல்லாம் ஊற்றி நெத்தியில் அப்படியே திருநெல்லாம் பூசிட்டு சரி, நான் சொல்கிற மாதிரியே கேட்கணும், இந்த கோவிலுக்கு நீ வந்துட்டல, நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்க. அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்க, புதுசாக கல்யாணம் ஆன தம்பதிகள் யாராவது ஒருத்தங்க இப்படி இங்கே இடத்துல அங்கே பிரதர்ஷனம் பண்ணால் அவங்களோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு நம்ம தேன்மொழி பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அப்பத்தா பேசுகிறத நம்மளால் மீற முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவில் நம்ம தேன்மொழி இருக்கனால அந்த இடத்துலையும் அவங்க பொறுமையாகவே இருந்துட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் அப்பத்தாவும் விடுற மாதிரி இல்லை, நான் சொல்கிற மாதிரி நீ கேட்டு தான் ஆகணும், இப்போவே இந்த இடத்துலையே அங்கே பிரதர்ஷனம் பண்ணுன்னு சொல்லிடுறாங்க. நம்ம தேன்மொழியும் சரின்னு சொல்லிட்டு அங்கே பிரதர்ஷனம் பண்ணுறதுக்கு தயாராகிறாங்க. இது என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா, அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் அந்த இடத்துலையும் தேன்மொழிக்கு மேலே குற்றமாக சொல்லிகிட்டே இருக்காங்க. தேன்மொழினால இதை தாங்கவே முடியலை. அப்பத்தாவும் இந்த தேன்மொழிக்கு நம்மளை பார்த்தாலே ஒரு பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம சுமதியும் மீனாட்சி நம்ம எதுக்கும் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லபடியாக இருக்குமே, எனக்கு ஏதோ தேனோட ஞாபகமாகவே இருக்குது, என்னைக்கு அவள் மேரேஜ் ஆகி அந்த வீட்டுக்கு போனாலும் அன்னிலேருந்து அவள் நினைப்பாவே இருக்குது. பாவம் தேனு, அந்த அப்பத்தா ஏதாவது அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது, கோவிலில் போய் சாமி வேண்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம சுமதியும் மீனாட்சியும் அதே கோவிலுக்கு வந்துடுறாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம தேன்மொழி இங்கே அங்கே பிரதர்ஷனம் பண்ணும்போது அப்பத்தான் அவங்கள கவனிச்சிடுறாங்க. அங்கே பாரு, அந்த மீனாட்சி எல்லாம் வந்துட்டா அப்படி சொல்லும்போது தேன்மொழியும் அதை பார்க்குறாங்க. நம்ம அம்மாவும் தங்கச்சியும் மட்டும் நம்ம இப்படி ஒரு நிலைமையில இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுனா ரொம்பவே வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தேன்மொழி எப்படியாவது மீனாட்சி கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம்.